மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தலைமையில் சென்ற கும்பல் ஆசிரமம் ஒன்றில் ஊழியர்களை தாக்கி கொள்ளையடித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் பத்லாபூர் மாவட்டத்தில் உள்ள இங்கான் கிராமத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி ஆசிஷ் டாம்லே தலைமையிலான 25 பேர் கொண்ட கும்பல் ஆசிரமத்திற்குள் எந்தவித அச்சமும் இன்றி நுழைந்து அங்குள்ள பெண்கள் மற்றும் மத தலைவர் ரத்னாகர் மகாராஜ் ஆகியோரை தாக்கியது. ஆசிரமத்தில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கிய அந்த கும்பல் இறுதியில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் துணிச்சலாக கொள்ளையடித்தது. சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பாக மத தலைவர் அளித்த புகாரின் பேரில் ஆசிஷ் டாம்லே மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. कुलगाव पुलिस स्टेशन में एफआईआर रजिस्टर है। आईपीसी कलम 363, 395, 504 इस तरह से उन पे एफआईआर रजिस्टर है। उनके साथ में कोई लड़की भी भगा के लेके गया ऐसा दिख रहा है, आप क्या? अभी फिलहाल तो इन्वेस्टिगेशन चालू है, वो बाद में पता चलेगा। விமர்சனங்கள் எழுவதற்குள் முந்திக்கொண்ட தேசியவாத காங்கிரஸ் கட்சி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஆசிஷ் டாம்லாவை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளது. A corporator is supposed to be a people's representative, and here one sees on CCTV footage how he goes into a temple, loots and robs 1 lakh worth of goods. I think it's appalling, it's shocking. Just sacking somebody from a party is not the solution. We need to introspect as to what is happening in our public life and polity. ஆசிரமத்திற்குள் நுழைந்து கொள்ளையடித்துள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி டாம்லே உள்பட 25 பேர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகாராஷ்டிரா மாநில முதல்வர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பல்வேறு கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.